மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை பக்தியிலே இறை மக்களோடு குறிப்பாக நமது அன்னை கன்னிமரியாள் அவருடைய அமல இதயத்திற்கு எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் குறிப்பாக உலக மக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாகவும் ஆண்டவருடைய விழுமியங்களை குறிப்பாக பாஸ்கா விழாவின் முதலாவது இந்த வாரத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நம்மோடு பயணிக்கின்ற நமக்கு வாழ்வளிக்கின்றவர்களாக இருக்கின்றார். எனவே அந்த சிந்தனைகளோடு இன்றைய இந்த மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை பக்தியை நாங்கள் முழுமையாக எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் குறிப்பாக இறைவனை மறந்து தங்களுடைய விசுவாச பயணத்திலே தொலைவில் இருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அனைத்து உறவுகளையும் இந்த வேளையிலே இணைத்து நாங்கள் இந்த வழிபாட்டை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் எங்களுக்கு இந்த அளப்பெரிய பிரசன்னத்தை விட்டு செல்கின்றார். கதை கேட்க நீங்க போட்டு இப்போ பழகிற டைம் இல்லை. தயவு செய்து இந்த வழிபாட்டில் முழுமையாக பங்கு பெற்றால் தான் என்னென்ன ஆயத்தப்படுத்திட்டு வர சொல்லி. எனவே நாங்கள் முழுமையாக எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய மனங்களை ஒருமைப்படுத்தி ஒருங்குபடுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இந்த மணி நேரத்தை முழுமையாக கொடுக்க நாங்கள் எங்களை தயாரிக்கிறோம். Amen.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. தேவனுக்காகிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவுஸ். அவர்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு உரையாடிக் கொண்டே சென்றார்கள். அப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்ற பொழுது இயேசு அங்கு வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பேருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்து இயேசுவை பற்றியே நான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குழுக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைக்குள்ளாக்கினர். அவர்கள் விடிய காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலர் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் மாட்சி அடைவதற்கு இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோயிசன் முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு வந்து பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு ஜெருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டும் போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே,
என்கின்ற அந்த 3 நாட்களையும் மிகவும் பக்குவமாகவும் பயபக்தியோடும் இந்த வருடத்திலே நீங்கள் கொண்டாடி இருப்பீர்கள் என்பதை நான் நம்புகின்றேன். It's a beautiful time, you know. We have to experience every year. ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகவும் ஒரு உன்னதமான நாட்கள். அதனால தான் நாங்கள் அதை புனித வாரம் என்று சொல்லுகிறோம். புனித நாட்கள், குறிப்பாக அந்த 3 நாட்கள். அவள் என்ன சொல்றது? ஈஸ்டர் சொல்லுவேன் வித்தினாயிரம் 3 நாள் இருக்கல்ல, பரிசுத்த வாரம், அது புனித வாரம். அந்த 3 நாட்கள்ல என்னென்ன anyway, Easter, the Triduum and Sora, Easter Triduum and Sora, Thursday, Friday and Saturday, 3 நாட்கள். Anyways, so you know what I'm trying to talk. So இந்த முதலாவது நானே இந்த பெரிய பகுதி இது ஏன் நான் இந்த வாசிக்கணும்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் பல சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதாவது போஸ்ட் ரெசரக்ஷன் அப்பியரன்சஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் கொடுக்கின்றோம். அது ஒரு முக்கியமான யாருக்கு முதலாம் காட்சி கொடுத்தவர்? யாருக்கு? மதலேன் மரியாளுக்கு முதலாவதாக ஆண்டவர் உயிர்த்த பிறகு தோன்றினதாக நாங்கள் வாசிக்கின்றோம். அதற்கு பிறகு யாருக்கு? அப்போஸ்தலர். சரியா? அப்போஸ்தலர். அந்த ரெண்டு பேர் நடந்து போயினோம் இல்லை? அந்த பிள்ளையப்பாவும் இன்னொரு சீடர்களும் எங்கேருந்து நடந்து போனாங்க? எருசலேமில் இருந்து. எருசலேமில் என்ன நடந்தது தெரியுதாங்க? பெரிய வழி என்ன நடந்தது? ஆண்டவரை சிலுவையில் பார்த்தார்கள். பார்த்த அவர்களுக்கு எல்லா நம்பிக்கை எல்லாமே just shattered, disappeared. அவர்கள் ஆண்டவர் சிலுவையில் வந்ததை தங்களுடைய கண்கூடாக பார்த்ததால அவர்களுக்கு சரியான ஒரு தோல்வியாகவும் ஏமாற்றமாகவும் கலக்கமாகவும் பயமாகவும் இருந்தால எருசலேமில் இருந்து அவர்கள் என்ன போய்கிறார்கள்? எம்மாவுஸ் என்ற ஒரு கிராமத்தை நோக்கி ஒரு பொழுது சாஞ்ச நேரத்தில் நடந்து போறாங்க. பயத்தில் எல்லாமே முடிஞ்சிட்டு இனி ஒரு யோசனை இல்லை, நாங்கள் எங்கேயாவது போய் ஓடி தப்பி ஒளிஞ்சிருப்போம் என்று அவர்கள் 2 பேருமே போய்கொண்டு கேட்க அவர் யார்? ஒரு வழிபோக்கனாக வந்து யார் வந்தாரு? இயேசு, உயிர்த்த ஆண்டவர், உயிர்த்த கிறிஸ்து அவர்களுடைய மத்தியிலே தோன்றி அவர்களோடு அவர் உரையாட தொடங்கினதாக நாங்கள் வாசிக்க கேட்டோம். இது ஒரு முக்கியமான பாடம். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் திருப்பலியிலே பங்கு பெற்றுகின்ற பொழுது நாங்கள் இந்த செயலைத்தான் நாங்கள் செய்கின்றோம். எம்மாவுஸ் ஸ்டோரி. ஸோ அவர்கள் ஆண்டவரை அடையாளம் கொண்டதில்லை, அவர்கள் இனம் கண்டு கொள்ளவில்லை. உயிர்த்த ஆண்டவர், உயிர்த்த கிறிஸ்து என்பதை இனம் கண்டு கொள்ளவில்லை. ஆண்டவரும் அவர்களுக்கு அதை கூறவில்லை. சரியா? Then what happened was our Lord began to speak to them, preach to them about himself, what was said in the sacred scripture from the beginning. சரியா? அதான் சில வருஷம் ஃபாதர் நானே இந்த மற்ற சபைகளுக்கு போறேன்னு சொன்னா அங்க ஃபாதர் எனக்கு நல்ல வடிவான பிரசங்கம் சொல்லி மனத்தியா கணக்காக வச்சு பிரசங்கம் சொல்லினா அவர் விழுத்துறாரு, எழுப்புறாரு, நடக்க வைக்கிறாரு, ஓட வைக்கிறாரு. அதெல்லாம் அவர்கள் சொல்றது நான் கேட்டுக்கேன், நீங்களும் கேட்டுருப்பீங்க. நீங்க மற்ற Pentecostal church. There are so many churches, right? So one of the reasons they give you because there is a long preaching and the pastor talks about the word of God. So what happens here? என்ன நடக்குதுன்னு சொன்னா உயிர்த்த ஆண்டவர் என்ன செய்தாரு? அவர்களுக்கு இறை வார்த்தையை போதிச்சார். அவங்களுக்கு விளங்கினதா? புரிஞ்சோடாங்களா? சத்தமாக புரிஞ்சோடாங்களா? இல்லை, அவங்க புரியவே இல்லை. என்ன சொல்ல மந்தமாயிருந்தது. சரியா? அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. They didn't understand at all. Right? They didn't understand. This is the first part of the mass. முதலாவது பகுதி, திருப்பலியில முதலாவது பகுதி. நான் என்ன சொல்றேன்? முதலாவது பகுதியை
liturgy of the word. சரியா, வார்த்தை வழிபாடு. சரியா, முதலாவது பகுதி இது மட்டும் என்ன, praise of the faith மட்டும், அதுதான். சரியா, அதுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் event happens. மாலை ஆச்சுது, இருட்டி போட்டது. அவர் என்ன சொன்னாங்க, ஆண்டவரே எங்களோட தங்கம், மாலை நேரம் ஆயினது, எங்களோட தங்கம் என்று யார் கூப்பிட்டார்? ஆண்டவரா போனார்? இல்ல, அவங்க இன்வைட் பண்ணிட்டாங்க. நீங்க ஆண்டவரை இன்வைட் பண்ணாம ஒரு நாளுமே வர மாட்டார் உங்களோட வாழ்க்கையில. சரியா, ஒரு நாளுமே வர மாட்டார். நீங்க அனுமதி கொடுக்கணும். சரியா, உங்களோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்கணும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையோட நீர் இரண்டோட கலக்கணும், என்னோட வாழ்க்கையில நீர் வரணும். யூ ஹேவ் டு இன்வைட் ஹிம். நீங்க அவருக்கு அந்த என்ன அழைப்பை கொடுக்கணும். Right? You have to call. Stay with us, Lord, since evening is approaching. Imagine, it's a beautiful invitation these two disciples made to our Lord. And the Lord listened to them and he accepted the invitation and he went in and stayed there in that room. Here comes the second part of the Mass. இரண்டாவது பகுதி, திருப்பலியில இரண்டாவது பகுதி. அதை நாங்கள் என்ன சொல்றோம் தமிழ்ல? நற்கருணை வழிபாடு. முதலாவது இறைவார்த்தை வழிபாடு, இரண்டாவது நற்கருணை வழிபாடு. சரியா, அதுல என்ன சொல்றாங்க? ஆஃபர்டோரி. சரியா, காணிக்கொண்டு நீங்களா பாட்டுகள் படிச்சு சரங்கியல் போட்டு கொண்டவீங்களா, அந்த அதுல இருந்து எப்பப்பட்ட போது கடைசி முடிவு குருவானவர் அந்த அவருடைய ஆசீர்வாதம் கொடுக்க மட்டும் அந்த நற்கருணை வழிபாடு. சரியா, அந்த நற்கருணை வழிபாடு மிக முக்கியம். இறைவார்த்தை வழிபாடு முக்கியம், அதே போல நற்கருணை வழிபாடு முக்கியம். நான் என்ன சொன்னா, முதலாவது பகுதியில அவர்களுக்கு மந்தமாயிருந்தது, கலக்கமாயிருந்தது. அவர்கள் ஆண்டவரை இடம் கண்டு கொள்ளவில்லை என்பதை நான் சொல்லல. நான் சொல்றாரு, லூகாஸ் நற்செய்தியாளர் கூறுகின்றார். அவர்கள் மந்தமாக இருந்தது, அவர்கள் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. பிறகு என்ன சொன்னார், அப்ப ஆண்டவர் அப்பத்தை எடுத்து சரியா அதை உடைத்து கொடுக்கின்ற பொழுது என்ன நடந்தது? அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களுடைய உள் பார்வை, அதாவது இன்னர் சைட், அவர்களுடைய அகக்கண்கள், சரியா, ஆன்மீக கண்கள் என்று சொல்லலாம். அந்த ஆன்மீக கண்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. அவர்கள் அப்பொழுது ஆண்டவரை இனம் கண்டு கொண்டார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, நான் எப்படி பிரசங்கம் சொன்னாலும், எந்த பாத பிரசங்கம் சொன்னாலும், எந்த வழிபாட்டில் நீங்க போனாலும் திருப்பலி இல்லாமல் உங்களுக்கு திருப்பலி நீங்க மறந்துறீங்க. I always tell you can pray at any time. You can pray any amount of rosaries. You can go to any places of pilgrimage. Right? It's all good. ஆனால் நற்கருணை திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மிகவும் அத்தியாவசியம். அதைத்தான் நான் சொல்றேன். Eucharist is the summit and source of Christian life. Right? அதான் உங்களுடைய வாழ்வினுடைய ஆதாரம், அது அச்சாணி. சரியா, அதுதான் நடுநிலைமை. அதை சுற்றி தான் நாங்கள் எல்லாருமே பயணிக்கின்றோம். அதைத்தான் அதுக்காக தான் இந்த பெரிய பகுதியை நாங்கள் வாசிக்கணும்னு சொன்னால், இந்த பாஸ்கா காலத்தில் முதலாவது வாரத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். சரியா, வீட்டு ஆண்டவர் உங்களோடு பயணிக்கின்றாரு. நீங்க அவருக்கு அனுமதி கொடுக்கணும். வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோட குறைகளை அறிவார், எல்லாமே தெரியும் அவருக்கு. நீங்க இந்த நேரத்துல என்ன விதமான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீங்க, என்ன பிரச்சனையில கொண்டிருக்கிறீங்க, என்ன விதமான ஒரு ஆன்மீக போராட்டம், வாழ்க்கை போராட்டம், எல்லாமே he knows everything, right? And these two disciples, Cleopas and the other disciples, சரியா, அவங்களுடைய கலக்கத்தை ஆண்டவர் அறிஞ்சவர். அவர் தெரியும், அவங்க ஜெருசலேமை விட்டு விலகி போறாங்க. ஆண்டவர் அவருக்கு பின்னால், அவங்களுக்கு பின்னால போனார். பியூட்டிஃபுல் அந்த ஸ்டோரி. நீங்க அந்த கடைசி பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னா, எருசலேமை விட்டு போனவங்க அந்த அப்பத்தை பெற்கின்ற பொழுது ஆண்டவரை இனம் கண்டு என்ன செய்தாங்க? எருசலேமுக்கு வந்தாங்க திரும்பி. சரியா, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம். நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ, எந்த இடங்கள்ல இருந்து வந்தீங்களோ, எந்த சுமைகளை கொண்டு வந்தீங்களோ,
அதையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உங்களே திருப்பி எங்க அனுப்பாரு? நீங்க வந்த இடத்துக்கு தான் திருப்பி அனுப்பாரு. சரியா? அந்த வந்த இடத்துக்கு போய்க்க நீங்கள் மாத்திரம் இல்லை, யார் உங்களோட பயணிப்பாரு? உயிர்த்த ஆண்டவர் உங்களுடைய, உயிர்த்த கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார் என்ற அந்த பக்குவத்தோடு, அந்த மனநிலையோடு, நம்பிக்கையோடு we have to journey, right? If you have experienced the Lord in such a way, you will never ever miss a single mass in your life, right? தமிழ்ல சொல்ல போனா அப்படி ஆண்டவர் நீங்க அனுபவிச்சு கொண்டு சொன்னீங்களா கிறிஸ்துவ பிரியமான சகோதரர், ஒரு திருப்பலியை கூட நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க, தவற விட மாட்டீங்க. ஒவ்வொரு திருப்பலியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய, அதாவது ஒவ்வொருக்கா நீங்க அதை விண்ணக பேரின்பத்தை சேர்க்கின்ற ஒவ்வொரு points, right? As you go, you tap it and you earn the points, and that will make you as worthy people to enter the kingdom of God, the eternal life, right? What a beautiful journey we have. So அதை மறக்காதீங்க, தொடர்ந்து பயணிப்போம். மேல்நிலைக்கு தெரியுது, அந்த மேல்நிலைக்கு தற்செயமையான சூழ்நிலையில மேல்நிலைக்கு திருத்த வேலையிலாத இப்போ அங்கே போக முடியாத இங்கே நாம் தொடர்ந்து செய்வோம். I don't know how many people have showed up. It's okay, and divine mercy people. So you have to go and tell the people, I have seen the Lord. The Lord has touched my life, and the Lord has really, I have invited him, and he has become part of my life. என்னுடைய வாழ்க்கையோடு அவர் இணைந்திருக்கின்றார், நீங்களும் வந்து இதை அனுபவிங்கள் என்று ஆக்கள் அழையுங்க. அந்த நன்மைகளை எல்லாருமே கொள்வோம். அதற்காக நடந்து நாம் பயணிப்போம். ஆண்டவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதற்காக அமைதியாக இருந்து ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தின் மூலமாக இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை கொள்வதற்கு ஆயத்தம் செய்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருமருட்சி
உம்முடைய திருப்பாடுகளை நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை விடாமல் சுவைக்கு அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீர்.